ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நெகேமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 38வது வசனம். இவைகளெல்லாம் எப்படி இருக்கிறபடியால் நாங்கள் உறுதியான உடன்படிக்கை பண்ணி அதை எழுதி வைக்கிறோம். எங்கள் பிரபுக்களும் எங்கள் லேவியரும் எங்கள் ஆசாரியரும் அதற்கு முத்திரை போடுவார்கள் என்றார்கள். சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த யூத தேசத்து மக்கள் தேவனுடைய ஆலயத்தையும் அலங்கத்தையும் கட்டி தேவனை தொழுது கொண்டு நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்க கேட்டபொழுது தாங்கள் தேவனுடைய கட்டளையை மீறினதுனால 3 மணி நேரம் பாவ அறிக்கை செய்து ஓலமிட்டார்கள். தொடர்ந்து அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்று உறுதியான உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். தேவனுடைய கட்டளைகளை பிரமாணங்களை கை கொண்டு நடப்போம் என்றும் ஓய்வு நாளை பரிசுத்த நாளாய் ஆசிரிக்கவும் 7ஆம் வருடத்தை விடுதலை வருஷமாக்கி கடன்களை எல்லாம் விட்டு விடுவதாகவும் தசம பாகத்தை தேவனுடைய ஆலயத்திற்கு கொண்டு வந்து முதற் பலனையும் முதற் கனிகளையும் கொண்டு வரவும் குமாரரில் முதற் பேரானவைகளையும் மிருகங்களின் தலையீற்றையும் தேவனுடைய சமூகத்திலே கொண்டு வருவதாகவும் தேவாலய பராமரிப்பு பணியை தொடர்ந்து செய்வதாகவும் அந்த தேசத்திலே குடியமர்த்தப்பட்ட புறதேசத்து மக்களோடு கூட சம்பந்தம் கலக்க மாட்டோம் என்றும் உடன்படிக்கை செய்து அதை உறுதிப்படுத்தி கையெழுத்திட்டார்கள். தேவன் தங்களோடு செய்த உடன்படிக்கையை மீறி தேவனாலே தண்டிக்கப்பட்டு திரும்பவுமாக தேவனோடு கூட உடன்படிக்கை செய்து அந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக முத்திரையிட்டு தாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு உரியவர்கள் என்று தங்களை தாங்களே அர்ப்பணித்து கொண்டார்கள். மனுக்குலத்தின் மீட்புக்காக இரட்சகராக வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் உறுதியான நம்பிக்கை வைத்து அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவ அறிக்கை செய்து தேவனிடத்திலிருந்து பாவ மன்னிப்பாகிய மீட்பை இரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை கொடுத்து பரிசுத்த ஆவியினாலே நம்மை முத்தரித்திருக்கிறார். இரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டு நாம் விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே நம்மை முத்தரித்து நாம் அவருக்கு சொந்தமானவர்கள் என்று கர்த்தர் நம்மை உறுதிப்படுத்துகிறார். மந்தையை காக்கிற மேய்ப்பர்கள் தங்களுக்கு உரிய ஆடு மாடுகளை முத்திரை போட்டு தங்களுக்கு உரியதை குறித்து வைத்திருப்பார்கள். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவர் மேலும் அவருடைய அடையாளத்தை முத்திரையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த முத்திரையை நாம் ஒவ்வொருவரும் பெற்றிருக்கிறோமா என்று யோசித்து பார்ப்போம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே, உம்முடைய இரத்தத்தினாலே எங்களை பாவமர கழுவி சுத்திகரித்து பரிசுத்த ஆவியினாலே எங்களை முத்தரித்திருக்கிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உமக்குரியவர்கள். உம்முடைய வார்த்தையை கேட்டு உம்முடைய சத்தத்தை கேட்டு சித்தத்தை அறிந்து அதன்படி நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். உமக்கு சொந்தமான எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை உமக்கு ஒப்புவிக்கிறோம். நாங்கள் உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்ததை உம்முடைய வருகை மட்டும் கர்த்தர் காத்து கொள்ளுகிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.